கிளிக் த்ரூ ரேட், ஆடியன்ஸ் ரிட்டன்ஷன், இந்த ரெண்டுமே உங்களுடைய சேனலுடைய சக்ஸஸ்க்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். சப் வந்து எப்படி இந்த ரெண்டையும் பாதிக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். என்னோட பேர் ஜெஸ்வின். இந்த சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா யூடியூப் சம்மந்தப்பட்ட டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ், எடிட்டிங் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், இது எல்லாமே நான் அந்த சேனலில் பேசுவேன். டெக்னாலஜி சம்மந்தப்பட்ட விஷயங்களும் இந்த சேனலில் பேசுவேன். ஒருவேளை இது வரைக்கும் நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னுடைய வெப்சைட்டு, அப்புறமா என்னுடைய பாட்காஸ்ட், இன்னும் ஒரு சில சோஷியல் மீடியா லிங்க்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கிறேன். இது வரைக்கும் நீங்கள் செக் பண்ணல அப்படின்னா அதையும் செக் பண்ணி பாருங்கள். சப், அதாவது நீ எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணு, நான் உனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி உங்களுடைய சப்ஸ்கிரைபரோட எண்ணிக்கையை கூட்டிக்கிறதுக்காக நிறைய பேர் இந்த மாதிரி பண்ணிக்குவாங்க. நிறைய பேருக்கு தெரியாது இந்த மாதிரி பண்ணுறது அவங்களுடைய சேனலுடைய வளர்ச்சியை முழுவதுமாக பாதிச்சிடும் அப்படின்னு சொல்லி. எப்படி அது பாதிக்கும் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ நம்ம உள்ள ஃபுல்லாக டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு முன்னாடி 2 டேர்ம் உங்களுக்கு ரொம்ப தெளிவாக தெரிஞ்சிருக்கணும். முதலாவது கிளிக் த்ரூ ரேட், CTR அப்படின்னு சொல்லி யூடியூபுடைய அனாலிட்டிக்கில் சொல்லுவாங்க. இன்னொன்று ஆடியன்ஸ் ரிட்டன்ஷன். இந்த ரெண்டுமே என்ன அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய சேனலுடைய சக்ஸஸுக்கு இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன் அப்படின்னா யூடியூப் அல்காரிதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த 2 விஷயத்தை அடிப்படையாக வச்சு தான் அந்த முழு யூடியூப் அல்காரிதம் இயங்குது. கிளிக் த்ரூ ரேட் அப்படின்னா என்ன அப்படின்னா உங்களுடைய சேனல், நீங்கள் ஒரு வீடியோ உங்கள் சேனலில் நீங்கள் போடும்போது அந்த வீடியோவை யூடியூப் என்ன செய்யும் அப்படின்னா உடனடியாக உங்களுடைய சப்ஸ்கிரைபர்ஸுக்கு, இன்னும் ஒரு சில பேருக்கு ஃப்ரண்ட் பேஜில் அது காட்டும். அப்போ உதாரணத்துக்கு உங்களுடைய வீடியோ 100 பேருக்கு இந்த யூடியூப் காட்டுதுன்னு வச்சுக்கோங்களேன். அதில் 50 பேர் அந்த வீடியோவை கிளிக் பண்ணி பார்க்க ஆரம்பிச்சிட்டிங்கனாலே அது என்ன அப்படின்னா 50% கிளிக் த்ரூ ரேட். அடுத்ததாக ஆடியன்ஸ் ரிட்டன்ஷன். இந்த ஆடியன்ஸ் ரிட்டன்ஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இப்போ 50 பேர் உங்கள் வீடியோவை கிளிக் பண்ணி பார்க்க ஆரம்பிக்கிறாங்க, எவ்வளவு நேரம் அந்த வீடியோவை பார்க்குறாங்க. ஸோ இதையும் என்ன செய்யும் அப்படின்னா யூடியூப் அல்காரிதம் கனெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த 2 விஷயத்தினுடைய அடிப்படையில் தான் அடுத்ததாக உங்களுடைய வீடியோ இன்னும் நிறைய பேருக்கு காட்டணுமா, உங்கள் வீடியோ நல்ல வீடியோவா மோசமான வீடியோவா, இது எல்லாமே இந்த அடிப்படையில் தான் யூடியூப் அல்காரிதம் டிசைட் பண்ணும். அப்போ நீங்கள் கேட்கலாம், இதுக்கும் சப்புக்கும் என்ன பிரச்சனை, நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் இருந்தால் நிறைய பேர் பார்ப்பாங்க தானே அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம். அங்கே தான் மிகப்பெரிய ஒரு தப்பு பண்ணுறீங்க. என்ன அப்படின்னா நம்மளுடைய சேனலை யார் இன்ட்ரெஸ்ட்டாக சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்களோ அவங்க மட்டும்தான் நம்மளுடைய வீடியோவை ஒழுங்காக பார்ப்பாங்க. நீங்கள் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸுக்கு நீங்கள் நிறைய பேருக்கு சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ண வைக்கலாம். அதே மாதிரி நிறைய பேர் இந்த மாதிரி சப்புன்னு சொல்லி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி போய் வைக்கலாம். ஆனால் என்ன பிரச்சனை அப்படின்னா இவங்க யாருமே உங்களுடைய சேனலை விரும்பி, நீங்கள் போடுற கண்டென்ட்டை விரும்பி சப்ஸ்கிரைப் பண்ண ஆட்கள் கிடையாது. ஏதோ உங்கள் மேலே உள்ள ஒரு பாசத்தில் அவங்க சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பாங்க. ஒன்று அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் அவங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க அப்படிங்கிறதுக்காக அவங்க சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பாங்க. ஆனால் அவங்க என்ன செய்ய மாட்டாங்க அப்படின்னா பெரும்பாலும் உங்களுடைய வீடியோவை பார்க்க மாட்டாங்க. இப்போ உதாரணத்துக்கு உங்களுக்கு 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க. இதில் பெரும்பாலான ஆட்கள் நீங்கள் இந்த மாதிரி சப் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் சேர்த்து நீங்கள் வச்சுருக்கீங்கன்னு சொல்லி வச்சுக்கோங்களேன். இப்போ நீங்கள் ஒரு வீடியோ போடுறீங்க, அந்த வீடியோ 1000 பேருக்கும் யூடியூப் என்ன செய்யுது, கொண்டு போய் காட்டுது. ஆனால் அதில் பெரும்பாலானவங்க உங்களுடைய கண்டென்ட்டில் இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படிங்கிறனால அவங்க அதை பார்க்காம அப்படியே விட்டுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். யூடியூப் அல்காரிதம் என்ன நினைக்கும் தெரியுமா, இந்த வீடியோ ஒரு மோசமான வீடியோ, இந்த வீடியோ நல்ல வீடியோ இல்லை அப்படின்னு சொல்லி நினைக்கும். அதே மாதிரி இன்னொரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னா உங்களோட ரிலேட்டிவ்ஸ் நிறைய பேர் என்ன செய்வாங்க அப்படின்னா பாசத்தில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருப்பாங்க. நீங்கள் ஒரு வீடியோ போட்ட உடனே அவங்க கிளிக் பண்ணி உள்ளே போய் உங்களுக்கு ஒரு லைக் மட்டும் போட்டுட்டு வெளியே வந்துடுவாங்க. இதே மாதிரி ஒரு மோசமான ஒரு விஷயம் கிடையவே கிடையாது. என்ன அப்படின்னா இது நீங்கள் உள்ளே போயிட்டு அவங்க ஜஸ்ட் லைக் மட்டும் பண்ணிவிட்டு ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் பார்த்துட்டு வெளியே வரும்போது ஆடியன்ஸ் ரிட்டன்ஷன், அதாவது எவ்வளவு நேரம் அந்த வீடியோவை பார்க்குறாங்க, இந்த விஷயம் கம்ப்ளீட்டாக அடி வாங்கிடும். ஃபியூ மினிட்ஸுக்குள்ள தான் உங்களுடைய ஆடியன்ஸ் ரிட்டன்ஷன் இருக்கும். ஸோ இது என்ன, இது எதை தடை பண்ணும் அப்படின்னா இந்த வீடியோவை ஃபர்தராக மற்ற ஆடியன்ஸுக்கு கொண்டு போகிறத தடை பண்ணும். யூடியூப்பை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு விஷயந்தான் முக்கியம். நீங்கள் ஒரு வீடியோ போடுறீங்க, அந்த வீடியோ அது மற்றவங்களுக்கு காட்டுது, அதை மக்கள் கிளிக் பண்ணணும், கிளிக் பண்ணி அதிகமான நேரம் பார்க்கணும். இவ்வளோ தாங்க யூடியூபுடைய சக்ஸஸுடைய ரகசியம். கிளிக் பண்ணணும், பார்க்கணும், கிளிக் பண்ணணும், பார்க்கணும். ஸோ இந்த விஷயத்தை நீங்கள் உங்களுடைய வீடியோவில் நீங்கள் கொண்டு வந்துட்டாலே போதும், உங்களுடைய யூடியூப் சேனல் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் உங்களுடைய கண்டென்ட்டில் கான்சென்ட்ரேட் பண்ணணும். எந்த அளவுக்கு என்னுடைய கண்டென்ட்டை நான் இன்னும் கொஞ்சம் நல்லா கொடுக்கறது, எந்த அளவுக்கு இன்னும் புதுசான ஒரு கண்டென்ட்டை கொடுக்கறது, எந்த அளவுக்கு என்னுடைய சேனலை பார்க்க வர்றவங்களுக்கு நான் ஒரு நல்ல விஷயத்தை கொண்டு போய் சேர்க்கறது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணால் மட்டும்தான் உங்களுடைய சேனல் வளர்ச்சி அடையும். நீங்கள் சப் பண்ணிக்கிட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸில் ஓடி போய் நீங்கள் சப்ஸ்கிரைப் வாங்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஏதோ ஒரு சிச்சுவேஷனில் உங்களுடைய சேனல் எந்த க்ரோத்துமே இல்லாமல் அப்படியே ஸ்டக் ஆகி போய் நிற்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நல்லா கண்டென்ட் கிரியேட் பண்ண கற்றுக்கோங்க. புதுசாக எப்படி கண்டென்ட் கொடுக்கலாம் அப்படிங்கிறத யோசிங்க. எந்த கண்டென்ட்டை மக்கள் என்கிட்ட
எதிர்பார்க்குறாங்க அப்படிங்கிறத அனலிட்டிக்கல் மூலமாக கண்டுபிடிக்க முயற்சி பண்ணுங்கள். ஒரு வீடியோ வந்து இன்னும் எப்படி நான் நல்லா எடிட் பண்ணலாம் அப்படிங்கிறத யோசிங்க. ஒரு நல்ல தம்ப்நெயில் மூலமாக என்னுடைய கண்டென்ட் வந்து எப்படி மக்களுக்கு ஃபஸ்ட்டு நான் ப்ரெசென்ட் பண்ணுறது அப்படிங்கிறத யோசிங்க. இந்த மாதிரி யோசித்து நீங்கள் கொண்டு போயிட்டு இருந்தாலே போதும், உங்களுடைய யூடியூப் சேனல் கண்டிப்பாக கொஞ்சம் கொஞ்சமாக க்ரோத் ஆகும். நீங்கள் நினைக்கிற மாதிரி ஃபாஸ்ட்டாக சப்ஸ்கிரைபர்ஸ் வரமாட்டாங்க, ஆனால் வர்ற சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருமே ஜென்யூனான சப்ஸ்கிரைபர்ஸாக இருப்பாங்க. நீங்கள் வீடியோ போட்ட உடனே உங்களுடைய வீடியோவை கண்டிப்பாக பார்ப்பாங்க. இதுதான் உங்களுடைய சேனலுடைய வளர்ச்சிக்கு அவசியம். அதனால் தயவுசெய்து நோ சப் ஆர் சப், நோ ரிலேட்டிவ்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ நீங்கள் லைக் பண்ணுங்கள், நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் போடுங்க. இது வரைக்கும் உள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்டு இருக்கிற 70% ஒருத்தராக நீங்களும் இருந்தீங்க அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அந்த பெல் பட்டன் அழுத்துறதுக்கும் மறக்காதீங்க. என்னுடைய சேனல் டிஸ்கிரிப்ஷனில் நிறைய லிங்க்ஸ் போட்டிருக்கேன், எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா செக் பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ, காட் பிளஸ் யூ.